அனைவருக்கும் வணக்கம். கவலைகளே ஓட்டும் ஒட்டீஸ்வரர், கவலைகளே ஓட்டும் ஸ்ரீ ஒட்டீஸ்வரர். திருத்தல தரிசனத்தில் ஒட்டியம்பாக்கத்தில் விற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ ஒட்டீஸ்வரர் இந்த க்ஷேத்திரம் வேளச்சேரிக்கு அடுத்த மேடவாக்கத்துலேருந்து தென்கிழக்கே 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சென்னையிலேருந்து சுமார் 20 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. நல்ல அற்புதமான நீர்வளமும் நிலவளமும் ஒருங்கே அமையப்பெற்ற இந்த ஊர் மனசுக்கு அமைதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. உடல் நோய் மட்டுமில்லை, உள்ளத்து நோயையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான க்ஷேத்திரம். இந்த ஊருக்கு பழைய காலத்தில் பாக்கம் அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனையோ பாக்கங்கள் உண்டு. ஆனால் கடற்கரையை அடுத்து நெய்தல் நிலத்தில் உள்ள சின்ன ஊர்கள்லாம் பாக்கங்கள் அப்படின்னு கூப்பிட்டதா தமிழறிஞர்கள் சொல்வார்கள். அப்படி கர்ண பரம்பரையாக இந்த கோவிலை பற்றி வழங்கிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பாண்டிய மன்னன் தன்னுடைய நாட்டில் பிரதிஷ்டை பண்ண ஒரு சிவலிங்கத்தை இந்த ஊருக்கு வடதிசையிலேருந்து எடுத்து வந்தான். இந்த ஊரை அடைந்த போது சூரியன் மறைந்து இருள் பரவ தொடங்கியது. இரவு பொழுது இந்த ஊரில் கழித்து விட்டு காலம்பரை எழுந்து நம்ம பிரயாணத்தை தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தா, மறுநாள் காலையில் எழுந்து சிவலிங்கத்தை எடுக்க பார்த்தா ஒரு கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. அப்படியே ஒட்டி கொண்டு விட்டது. செய்வதறியாமல் தவிக்கிறான். அப்போ அசரீரி வாக்கு ஒழிக்க, மண்ணோடு மண்ணாக செய்வதறியாது நான் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி இங்கேயே கோவில் கட்டி வழிபாடுகள் பண்ணுறான். அப்பேற்பட்ட அந்த சிவலிங்கம் மண்ணில் சிவலிங்கம் ஒட்டி கொண்டதுனால அந்த பாக்கத்துக்கு ஒட்டியம்பாக்கம் அப்படின்னு பேர் வந்தது. கருவறை சுவற்றில் பாண்டிய மன்னனுடைய மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் கருவறை கஜபிருஷ்ட அமைப்பில் இருக்குது. இது தூங்கானை மாடம் போல், தமிழில் தூங்கானை மாடம்னு சொல்வார்கள்லாம். ஏன்னா ஒரு யானை தூங்குற மாதிரி இருக்குமா. கருவறையில் உள்ள சிவலிங்க திருமேனி அளவில் ரொம்ப பெருசு, சுமார் 5 அடி உயரம். ஆவுடையாருக்கு கீழ்ப்பகுதி தாமரை இதழ் வடிவோடு காணப்படுகிறது. சென்னைக்கு அருகே இவ்வளவு சிவலிங்கத்தை வேற பார்க்கறது ரொம்ப ரேர். இந்த கோவிலில் உள்ள அம்பிகை சர்வ மங்களங்களையும் அளிக்க வல்ல மங்களாம்பிகை அப்படிங்கிற திருநாமத்தோடு காட்சி கொடுக்குறா. அம்பிகையினுடைய திருக்கரங்களில் அங்குசம், பாசத்திற்கு பதிலாக மானும் மழுவும் காட்சி அளிக்கிறது. அம்பாளே சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்குறா. இது ஒரு அபூர்வ அமைப்பு. இந்த கோவிலில் இருக்கிற குபேர விநாயகர், பாலசுப்ரமணிய சுவாமி, நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, லிங்கோத்பவர், துர்க்கை, நவகிரகங்கள் போன்ற தெய்வ திருவுருவங்களும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. பல ஆண்டுகள் இங்கே பூஜையே நின்று போய் கோவிலே புதர்களால் சூழப்பட்டிருந்தது. வெள்ளக்கோட்டை விசாக வழிபாட்டு குழு இந்த கோவிலில் அக்கறை காட்டி சிவத்தொண்டு பண்ணி 1991 அதுக்கப்புறம் தான் இந்த கோவில் களை கட்ட ஆரம்பிச்சது. நின்று போன பூஜைகள்லாம் வர கோவிலுக்கு திருக்குளம் இருக்குது. ஸ்தல விருட்சமாக அரசும் வேம்பும் இருக்குது. பௌர்ணமி மற்றும் சிறப்பு தினங்களில் அன்னதானமும் பண்ணப்படுகிறது. அதற்கு அன்னதான கூடம் அமைத்திருக்கிறார்கள். ஒட்டியம்பாக்கத்திற்கு பக்கத்தில் நிறைய சிவன் கோவில் இருக்குது. காமராஜபுரம் ஜம்புகேஸ்வரர், செம்பாக்கம் துர்க்கை, பதுவஞ்சேரி கைலாசநாதர், சேலையூர் அமிர்தகரேஸ்வரர், மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர், இந்த க்ஷேத்திரங்கள்லாம் பக்கத்தில் உள்ள சித்தாலப்பாக்கம் சித்தர்கள் ஆண்டப்பாக்கம் அப்படின்னும், சிட்லபாக்கம் சித்தர்கள் பாக்கம்னு ஒரு முறை காஞ்சி மகாபரிவாலே சொல்லியிருக்கா. ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். அவசியம் நாம் தரிசனம் பண்ணணும் இந்த கோவிலை. கோவில் காலை 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். ஆலய அட்ரஸ் ஒட்டீஸ்வரர் திருக்கோவில், ஒட்டியம்பாக்கம். சகஸ்ரகோட்டி ஜனபாலனா, சகஸ்ரகோட்டி ஜனபாலனா, சாது சம்ரக்ஷணா பாவனாம், சாது சம்ரக்ஷணா பாவனா, மகாதேவ சிவசம்போ ஸ்ரீமாரகோட்டி சுந்தர பிரபோ, ஸ்ரீ மகாதேவ சிவசம்போ சிவசம்போ சம்போ ஓம். மற்றும் ஒரு அற்புதமான
திருத்தலத்தோடு தரிசனம் செய்யலாம்.